எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்மை எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் நிறுத்தி நோக்குகிறோம். உம்மை பார்க்கிறோம். உம்மை பார்க்கிற கண்களை எல்லாருக்கும் நீங்கள் தாங்க. உம்முடைய சத்தத்தை கேட்கிற காதுகளை கொடுங்க. அப்படியே நீங்கள் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பைபிள் ஸ்டடியை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். வார்த்தைகளை ஆண்டவரே கேட்கும் பொழுதே, ஆண்டவரே வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ணும் பொழுதே, வேத பாடங்களை படிக்கும் பொழுதே நற்குணசாலிகளாய் மாறும்படிக்கு, வளர்ச்சி உண்டாகும்படிக்கு நீ பேச போகிறீர். நீ தான் ஆண்டவரே இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் வேத பாடத்திற்கு, பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் அறிமுகத்தை நாம் விளங்கி கொள்ளப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தின விசேஷமானது இயேசுவின் வருகையை தெளிவாக அறிவிக்கிற ஒரு புத்தகமாகும். வேதத்தை நாம் கவனித்து படிக்கும் பொழுது இயேசுவின் வருகை குறித்து அது 3 விதங்களில் அது கூறப்பட்டிருக்கிறது, தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அது வர வர நம்ம ஒவ்வொரு வேத பாட நேரத்திலும் நாம் அதை படிக்க போகிறோம். நாம் இன்றைக்கு வெளிப்படுத்தல் 1:5 எடுத்துக்கொள்ளும் பொழுது, யோவான் கண்ட மகிமையடைந்த இயேசு கிறிஸ்துவின் தலை முதல் பாதம் வரை அவருடைய தோற்றத்தை அவர் கண்டார். அவர் பத்மு தீவில் அவர் காணப்படும் பொழுது அவர் ஆவிக்குள்ளாகி அவர் இயேசு கிறிஸ்துவை அப்படியே பார்த்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய 1வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 1:15 வசனம். வேகமாக குறிப்பை எழுதி கொள்ளுங்கள். அவருடைய 14 முதல், அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல, உறைந்த மழையைப் போல வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. 16, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய பாதம் முதற்கொண்டு அவருடைய சத்தம், அவருடைய சரீரம் எப்படி இருந்தது, அவருடைய முகம் எப்படி, அவருடைய கண்களை கண்டார், அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டார். எக்கால சத்தம், அவரோடு பேசுகிற ஒரு எக்கால சத்தத்தை நான் கேட்டேன், பெரிதான ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த சத்தம் நான் அல்பா ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர் என்று சொல்லி வெளிப்படுத்தல் முழுவதும் நீங்கள் படிக்கும் பொழுது குமாரனை குறித்ததான தரிசனத்தை யோவான் காண்கிறார். நான் முந்தினவர் பிந்தினவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிய சத்தத்தோடு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர், அதே போல அவர் நின்று கொண்டிருந்ததையும் நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். நான் கண்டேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், அவரை நான் அனுபவிக்கிறேன், அவரை நான் ஃபீல் பண்ணுகிறேன், அவரை முழுவதும் நான் காண முடிந்தது என்று சொல்லி எழுதுகிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒவ்வொரு பகுதியாய் நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய பாதங்கள் என்று சொல்லும் பொழுது பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதமும், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்று சொல்லி இதில் நம்ம படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். முதலாவது அவருடைய வருகை தான் முதலாவது சம்பவிக்க போகிறது. நம்ம உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 தெசலோனிக்கே 4:16-17 வரையிலும். இந்த இடத்துல வெளிப்படுத்தல் என்று சொல்லும் பொழுது இயேசுவின் வருகை குறிக்கிறது என்று சொன்னேன். 2வது அது ஒரு திரை தொங்குகிற தூரம்தான்.
கிறிஸ்துவின் வருகைக்கும் நமக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு திரை தொங்குகிற தூரம்தான் என்று சொல்லுவார்கள். அதாவது என்ன என்றால், ஆண்டவர் மணவாட்டி சபையை சேர்க்கும்படிக்கு அவர் வரப்போகிறார். மிக சீக்கிரமாய் வருகிறார். கடைசி எக்காலம் துணிக்கப் போகிறது. ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று 1 கொரிந்தியர் 15:51 கூறுகிறது. கிறிஸ்துவின் வருகையானது இருக்கப் போகிறது. அவர் பிரகாசமாக தோன்றப் போகிறார். திரை நீங்குகிறது என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் வருகைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் இடைவெளி தூரம் எவ்வளவு என்று சொல்லும் பொழுது வெகு தூரம் கிடையாது, மிகவும் சமீபமாக இருக்கும். ஆதலால் நம்ம இந்த இடத்துல யோவான் கூறும் பொழுது, அவர் மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவாய் பார்க்கிறார். தலை முதல் பாதம் வரை அவருடைய தோற்றத்தை நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார் என்பதை நமக்கு தீர்க்கமாக வெளிப்படுத்துகிறது. நியாயாதிபதியாக வெளிப்படும் இயேசுவை குறித்து 7 காரியம், கிறிஸ்துவின் தலையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த தலை, அடுத்து கிறிஸ்துவின் கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. தலை என்று சொல்லும் பொழுது அவருடைய முகம், அவருடைய பரிசுத்தம், அழகை பார்க்கும் பொழுது பரிசுத்தம், உறைந்த மழை போன்ற உன்னத ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது. நீண்ட ஆயுசு உள்ளவர், நித்தியமானவர் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. தலைமுடியின் வெண்மையானது தானியேலில் கூட 7:9 நாம் வாசிக்கிறோம். அவருடைய பரிசுத்தத்தை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. இனியும் அவர் வரப்போகிறார், இன்றும் இருக்கிறார், இதற்கு முன்னும் இருந்தவர், அவர் நித்தியமானவர், அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் என்பதைத்தான் யோவான் கண்ட காட்சியில் நாம் காண்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கிறிஸ்துவின் கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவின் கண்கள் மனுஷகுமாரனாக அவர் பூமியில் நடமாடின பொழுது அவருடைய கண்கள் லாசருவின் கல்லறையை பார்க்கும் பொழுது அவர் கண்ணீர் வடித்ததை பார்க்கிறோம். அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்று சொல்லும் பொழுது நியாய தீர்ப்பு சொல்லும் ஒரு நீதிபதியாக அவருடைய கண்கள் வெளிப்படுகிறத பார்க்கிறோம். சகல மனிதர்களுடைய உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்பதை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 2:23 அவர் நீதிபதியாக வீற்றிருக்கிறார். அவர் முன்பாக சகலமும் நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது என்பது இதன் அர்த்தமாகும். இன்றும் அவர் நம்மை காண்கிறார். அவருடைய கண்கள் நம்முடைய வெளியரங்கத்தையும் பார்க்கிறது, அந்தரங்கத்தையும் பார்க்கிறது. எனவே அவருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் பக்தியோடும் இருப்போமாக. இப்படியாக ஒவ்வொரு அவருடைய அவயவத்தையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இன்றைக்கு அவருடைய சத்தம், அவருடைய வாயிலிருந்து வருகிறதான அந்த வார்த்தைகள், அவருடைய சத்தம் என்பதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். எசேக்கியேல் 1:7 அவருடைய சத்தம் ஜன கூட்டத்தின் ஆரவாரத்தின் சத்தம், அவருடைய வார்த்தையின் சத்தம். எசேக்கியேல் 1:7 குறித்து கொண்டு நீங்கள் வாசிக்கணும். அப்பொழுதுதான் அடுத்த பகுதி உங்களுக்கு புரியும். அடுத்து வெளிப்படுத்தல் 2:18 அவருடைய பாதம் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதம், அவருடைய சத்தத்தை குறித்ததான இன்னொரு காரியம், இன்னொரு வசனம். எசேக்கியேல் 43:2 அது இரைச்சல் போன்ற ஒரு சத்தமாக இருந்தது. இன்னொன்று வெளிப்படுத்தல் 14:2 இடி முழக்கம் போல் அவருடைய சத்தம். வெளிப்படுத்தல் 19:6 இராணுவத்தின் இரைச்சல் போன்ற சத்தம். தானியேல் 10:6 ஜனக்கூட்ட ஆரவாரம் போல அவருடைய சத்தம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 1:16 அதை மட்டும் நம்ம சற்று நன்றாய் தியானிக்க போகிறோம். மற்றதெல்லாம் மேலோட்டமாக நான் சொன்னேன். ஒவ்வொரு காரியத்தையும் மிகவும் விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு நம்ம நன்றாய் படிக்க போகிறோம். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. எதற்காக என்றால்,
அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால் 2 ஓரங்கள் இருக்கும், 2 பக்கங்கள் கொண்டதாக இருக்கும். அது எதை குறிக்கிறது என்றால் அது ஒரு சிக்னலாக இருக்கிறது, அது ஒரு எம்ப்ளமாக இருக்கிறது, அது ஒரு சிம்பாலிக் டிவைஸ், ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால் அவருடைய வார்த்தையின் சத்தம், அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படும் பொழுதே அது ஆத்துமாவை, அவருடைய வாயிலிருந்து, அவருடைய மவுத்திலிருந்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது சத்தியம் நிறைந்த வார்த்தைகள், அது வல்லமை நிறைந்த வார்த்தைகள், அது ஆத்துமாவுக்குள்ள ஊடுருவக்கூடிய வார்த்தை, அது பெனிட்ரேட்டிங் பவர் உடையது. அந்த ட்ரூத்துக்கு என்ன இருக்கிறது என்றால் அது ஊடுருவி பாய்கிறது, பெனிட்ரேட்டிங் பவர் இருக்கிறது. அது ஆத்துமாவுக்குள்ள ஊடுருவி பாய்கிறதாக இருக்கிறது. அது மிகவும் ஜீவனுள்ளதாக இருக்கும், அது மகிமை உள்ளதாய் வல்லமையானதாக இருக்கும், அது கூர்மையாக இருக்கும். அது ஒரு கூர்மையான பட்டயத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பக்கமும் 2 ஓரங்களும் தீட்டப்பட்ட கூர்மையான பட்டயம். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 49:2 என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி துலக்கமான அம்பாக்கி என்று சொல்லி அவர் வார்த்தையின் வாயில வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது நமக்குள்ளே, நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே, நம்முடைய இருதயத்துக்குள்ள அது அந்த வார்த்தை வல்லமையாய், ஜீவனாய், அக்கினியாய் அது கடந்து செல்லக்கூடிய ஒன்று. இதைத்தான் யோவான் பார்க்கிறார். அவருக்குள்ளே அது வல்லமையாய் வந்ததை அவர் பார்த்தார். முதலாவது அவரை கண்டார், மனுஷகுமாரனை கண்டார், பின்பு உணர்ந்தார். 2வது அவர் பேசியதை கேட்டார், 3வது உணர்ந்தார் என்று நம்ம இப்போ சிந்திக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் அவ்வளோ சத்தியம் நிறைந்த வார்த்தைகள். இதைத்தான் நாம் படிக்கிறோம். ஏசாயா 49:2, இன்னும் எபிரேயர் 4 நம்ம படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுமாய் உள்ளது. எந்த இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் அது வகையறுக்கிறது, கணுக்களையும் ஊன்களையும் அது பிரிக்கிறதா இருக்கிறது. ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள அது பாயக்கூடிய வல்லமை பொருந்தியது. அந்த வார்த்தையின் சத்தம் போல, அந்த வார்த்தையின் வல்லமை போல, அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஜீவன் போல வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாயின் வார்த்தை, ஆண்டவரே இப்பொழுதும் நீங்கள் துணிக்க பண்ணுறீங்க. உன்னத பாட்டில் மணவாட்டியாகிய சூலமெத்தியாள் சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் உதடுகளை குறித்து வர்ணிக்கிறத பார்க்குறோம். உன்னத பாட்டு 5:13 அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது, வாசனை உள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது என்று புகழ்கிறார். ஆனால் யோவான் கண்ட தரிசனத்தில் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. 1:16 அவன் நியாயாதிபதியாக அவர் இந்த உலகத்தை நோக்கும் போது அவருடைய வாயும் நியாயம் தீர்க்கிற வாயாக இருக்கிறது என்று இந்த காட்சி நமக்கு வெளிப்படுத்துகிறது. விசுவாசிகள் பக்தி விருத்தி அடையும்படிக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனத்தை தேவன் நமக்கு தந்துள்ளார். எபிரேயர் 4:12 நீங்கள் எடுத்து படியுங்கள். நம்முடைய சத்துருவாகிய பிசாசை வெட்டி வீழ்த்தும்படிக்கு வேத வசனத்தை ஆவியின் பட்டயமாக அவர் நமக்கு தந்துள்ளார். எபேசியர் 6:17 அது குறிப்பிடப்பட்டுள்ளது, ஆவியின் பட்டயம் என்று. ஆதலால் நம்ம இங்கு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட இருபுறமும் கருக்குள்ள பட்டயமானது அது வேத புத்தகமாகிய பட்டயம் மட்டுமல்ல, அது நியாய தீர்ப்பின் பட்டயமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் வெளிப்படுத்தல் 19 பார்க்கிறோம், புற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது என்று மீண்டும் ஒரு வசனத்தை வெளிப்படுத்தல பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களை குறித்த தீர்க்க தரிசனத்தில் அதை நாம் வாசிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேலே அமர்ந்து வருவார். அவர் வாயில இருபுறமும் புறப்படுகிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறஜாதிகளை நியாயம் தீர்க்கும்படியாக புறப்படும் என்பதை இந்த காட்சி நமக்கு காட்டுகிறது. ஆகையால் எவ்வளோ தூரம் நம்ம
அவருக்குள்ளாக நாம் பரிசுத்தமாய் காணப்படுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போமா? அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். இன்னும் அவர் ரகசிய வருகையில் மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறார். நாம் இந்த வேளையில் இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம கேட்டோம். இதை இன்னும் நான் குறிப்பிட்ட வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் மறுபடியும் மீண்டும் மீண்டும் எடுத்து நீங்களே ஆராய்ந்து நீங்களே சிந்தித்து பார்த்து நீங்களே உணர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். இப்பொழுது என்னோடு கூட ஒரு சிறு ஜெபத்தை நீங்களும் செய்யும்படி கேட்கிறேன். அப்பா, உமக்கு நன்றி. எங்கள் பிதாவே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, யோவான் உம்மை மகிமையடைந்த இயேசு கிறிஸ்துவாக உம்மை அப்படியே தத்ரூபமாய் கண்டார். உம்முடைய சத்தத்தை கேட்டார். உம்மை ஆண்டவரை முழுவதுமாய் அவரால் உணர முடிந்தது. அந்த உணர்ந்து எழுதின காரியங்களை நாங்கள் இப்பொழுதும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக நீதியுள்ள நியாயாதிபதியாக உம்மையும் இப்பொழுது பார்க்கிறோம். அப்பா, பெருந்துணியோடு ஜனத்தை நீ நியாயம் தீர்க்கும்படியாக நீ வெளிப்பட போகிறீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய நியாய தீர்ப்பின் துணியானது எவ்வளவு ஆண்டவரே சப்தமாக இருக்க போகிறது, எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் காதுள்ளவர்கள். சபைக்கு நீர் எழுதுகிற காரியம் காதுள்ளவன் கேட்க கடவன் என்பது. நாங்கள் ஆவிக்குரிய காதுகள் கொண்டவர்களாக உங்களுடைய சப்தத்தை அன்போடு கிருபையோடு வல்லமை பொருந்தியவராக ஆவியால் ஆண்டவரை ஆவியானவர் அனுப்புகிற வார்த்தைகள், ஜீவன் வாய்ந்த வார்த்தைகள், வல்லமை பொருந்திய வார்த்தைகளை ஆண்டவரை இப்பொழுதும் கிரகிக்கும்படி உட்கொள்ளும்படிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படிக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு இப்பொழுதே விரும்பி இந்த வேத பாடத்தை நாங்கள் கேட்டோம். அப்பா, உம்முடைய சத்தம் வல்லமையின் சத்தம். அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். அது பெண்மான்களை ஈணும்படி செய்கிற சத்தம். உம்முடைய சத்தம் மகிமை உள்ள சத்தம். அப்பா, உம்முடைய சப்தம் ஆண்டவரை எங்களை மாற்றக்கூடிய சப்தம். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நற்குணசாலிகளாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம்.